ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம லேர்னிங் சீரீஸில் என்ன கற்றுக்க போகிறோம்னா வேஸ்டேஜ் பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த வேஸ்டேஜ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். ஸோ வேஸ்டேஜ் பற்றி கற்றுக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு 200 மீல்ஸ் விற்கிறோம். நம்ம கடைக்கு லாபமான கண்டிப்பாக லாபம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பல்க் பண்ணக்கூடிய கடைகள் இது மாதிரி வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக நம்ம ப்ரொடக்ஷன் முன்னாடியே போட்டு அதுக்கப்புறம் அதை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் லாபம் நஷ்டம்ன்றது எவ்வளோ விற்கிறோன்றது மட்டும் கிடையாது, எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோமே இருக்குது. 200 மீல்ஸ் நம்ம விற்று இருக்கோம், ஆனால் நீங்கள் 400 மீல்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம்னா இப்போ நீங்கள் உங்களை கேட்டிங்கன்னா லாபமாக நஷ்டமா நீங்கள் யோசிப்பீங்க நஷ்டம்னு சொல்லி சொல்லுங்கள். ஜென்ரலாக ஒரு கடையை ஒரு மெனுவில் பிட்வீன் 20 to 30% தான் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம 50% வேஸ்டேஜ் ஆகுதுன்னா நம்மளுக்கு 100% லாஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம வேஸ்டேஜ் எவ்வளோ மினிமலாக பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம கம்பெனிக்கான லாபம் வரும். ஸோ நீங்கள் நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியோட ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஒரு கம்பெனியில் நம்ம அந்த கம்பெனி இன்னும் பில்ட் பண்ணணும், இன்னும் நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நிரந்தரமாக அந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருப்பாங்க, புதுசாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நம்ம எடுத்து சாப்பிட்றதுல என்ன தப்பு, நம்ம ஒரு கையளவு தானே நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நம்மளை பார்த்து இங்கே ஒரு 60 பேர் 70 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மொத்தமாக ப்ரொடக்ஷன் பாயசம் பண்ணியிருக்கோம், பாயசம் நல்லா இருக்குது, யாரோ ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க. அப்போ பாயசம் நம்ம டேஸ்ட்டுக்காக எடுக்கிறோம். 60 பேரும் அந்த டேஸ்ட்டுக்காக சும்மா ஒவ்வொரு கப்பாக பாயசமாக குடிச்சிட்டே இருக்காங்கன்னா, கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 100 பேர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம்னா இங்கே 60 பேர் சாப்பிட்டாங்கன்னா 40 பேருக்கு மட்டும்தான் பாயசம். அப்போ நம்ம மீல்ஸ் ஃபுல்லாக செஞ்சுருந்தாலும் அதில் ஸ்வீட்டுன்னு சொல்லி ஒரு நேம் இருக்குன்னா 100% நம்ம அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தே ஆகணும். அப்போ இத்தனை பேர் நம்ம செஞ்சுட்டு அவங்களுக்கு தர முடியலன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அப்போ ஒன்று அந்த சமயத்தில் எக்ஸ்ட்ரா பாயசம் செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மீல்ஸ் ஓட்டாமல் நம்மளுக்கு அதுக்கான லாஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது பாயாசம் மட்டும் இல்லை, பல்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும். ஒரு நகைக்கடைக்கு போகிறோம், நகைக்கடையில் நகை தான் அதோட மூலப்பொருள். ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், அதுக்கான மூலப்பொருள் ஃபுட். ஸோ ஃபுட் நம்ம சாப்பிட்றது தப்பு கிடையாது. பட் ஒரு கடையில் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரியான வேஸ்டேஜஸ் 100% கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல சேல்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு பேட் டிசிப்ளின் இருக்கும்போது எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் பண்ணும்போது தப்பாக சர்வீஸ் பண்ணுறோம், இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம், இது எல்லாமே வேஸ்டேஜஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 30% தான் ப்ராஃபிட் இருக்குன்னா, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சர்வீஸ் பண்ணும்போது ஒரு கட்டோரி கப் தரோம். ஒரு கட்டோரி கப் ஒரு 80 ml to 100 ml தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் தான் கட்டோரி கப்பில் கொடுக்குறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்கா அந்த கப்ஸ் க்ளீன் பண்ணி தரது டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த கப்ஸ் யூஸ் ஆகாமல் அப்படியே நிற்குது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், அர்ஜென்ட் ஒரு பெரிய கட்டோரி கப், அது பார்த்தீங்கன்னா 150 ml கட்டோரி கப். இப்போ அன்னைக்கு நம்மளோட மீல்ஸ் ப்ரொஜெக்ஷன் 100னா, இந்த 150 ml கட்டோரி கப்னா கிட்டத்தட்ட 33% அதிகமாக நம்ம கொடுத்துறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 66 மீல்ஸ் தான் ஓடும். மீதி இருக்கக்கூடிய 33 மீல்ஸுக்கு ரைஸ் இருக்கும், ஆனால் அந்த கட்டோரி கப்ஸில் வைக்கிறதுக்கான பொருட்கள் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா கப்ஸையுமே நிரப்பி கொடுக்குறோம். முன்னாடியே சாம்பார் ரசம் எல்லாமே 33% அதிகமாக கொடுத்துரும். ஸோ அந்த 33% அதிகமாக கொடுக்கும்போது கடைசியில் 33 மீல்ஸுக்கான ஒரு குறைபாடு ஏற்படுது. ஸோ நம்மளால அது சர்வீஸ் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி சமயத்தில் திருப்பி இன்கரிங் லாஸ். ஸோ வெஜிடேரியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸஸ் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ கம்பெனிக்கு பெனிஃபிட், அவ்வளோ கம்பெனி ரொம்ப நாள் இருக்க முடியும், நிறைய பேருக்கு வேலை தர முடியும், எல்லாருமே பெனிஃபிட் பண்ண முடியும். ஸோ வேஸ்டேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான இது எல்லாரோட ஒத்துழைப்பு. அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, வேஸ்டேஜ்
கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னா 100% வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுங்க. கட்டோரி கப்ஸ் கரெக்டாக கொடுங்க. அன்னெசரியா கேஓடி இல்லாம எந்த பொருளுமே யாரும் சாப்பிடக்கூடாது. இதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணுங்க. இதை தாண்டி வந்து ப்ரொடக்ஷன் போடக்கூடியவங்க, குக் பண்ணக்கூடியவங்க அனாவசியமா அதிகமா குக் பண்ணிட்டு வேஸ்டேஜ் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாருமே உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய அட் லார்ஜ் வந்து பெனிஃபிட் ஆகும். அதோட முக்கியமான விஷயம் வந்து நம்ம எல்லாரும் பெனிஃபிட் ஆகும். ஏன்னா வந்து கம்பெனி வந்து நம்ம 100 மீல்ஸ் வித்த பிறகும் நம்மளுக்கு வந்து லாபம் எதுல வரும்னா உங்க கையில தான் இருக்கு. ஸோ நல்ல கம்பெனி ஓடினாலும் லாபம் வர்றது உங்க கையில இருக்கும்போது 100% நம்மளோட முழு ஒத்துழைப்பும் அதில் கொடுக்கணும். வேஸ்டேஜஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது வேஸ்டேஜுக்கான ஒரு பேசிக்கான ஒரு சீரீஸ். உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.